அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து இந்த இடம் வரை பார்த்தோமா, ஓதி பார்த்தோமா. இப்போ அடுத்ததான் வந்து இது வந்து என்னென்ன எழுத்துக்கள்னு பார்க்கலாமா? அதாவது என்னென்ன ஹரக்கத்துக்கள்னு பார்க்கலாமா? இது வந்து என்ன சொல்லுவாங்க? பெரிய மத்துன்னு சொல்லுவாங்க. இது ஜபர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது பெரிய மத்து, இது சின்ன மத்து, இது ஜபரு, இது பெரிய மத்து, சின்ன மத்து. அதாவது மொத்தத்தில் இந்த பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்குறோம்? பெரிய மது, சின்ன மது. இதுதான் நம்ம கற்றுக்கக்கூடிய பாடம். இதில் பெரிய மது அப்படிங்கிறது என்னன்னாக்கா 5 அலிஃப் நீட்ட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? சின்ன மது அப்படிங்கிறது வந்து 3 அலிஃப் நீட்டினா போதும். சரிங்களா? உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு எழுத்துக்கு மேலே இப்போ அலிஃப் இருக்கா, அலிஃபுக்கு மேலே ஜபர் மட்டும் போட நம்ம எப்படி சொல்லுவோம்? அ அப்படிமாமா. ஓகேங்களா? அதே வந்து அலிஃபுக்கு மேலே கடா ஜபர் இந்த இருக்கா, இது போல் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆ அப்படின்னு சொல்லுவோமா? அதே வந்து இந்த மாதிரி சின்ன மத்து போட்டால் அது என்ன செய்யணும்? 3 அலிஃபுக்கு நீட்டணும். ஆ அப்படின்னு நீட்டணும். அதே வந்து இந்த மாதிரி பெரிய மத்து போட்டால் அது 5 அலிஃபுக்கு நீட்டணும். எப்படி? ஆ அப்படின்னு நீட்டணும். புரியுதா? இதுதான் வந்து இந்த லெசனுடைய பாடம்.